இந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பு கோலம், அதே மாதிரி சிறப்பு மலர்கள்னு சொல்லி நேர்களோட எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி கோல வகைகள் போடும்பொழுது நமக்கு இன்னும் ஈர்ப்பு விதி அதிகமா இருக்கும். சித்திரை திருநாளுக்கு என்ன மாதிரி கோலங்கள் வாசல்ல போடலாம்? பொதுவாமா இப்ப வந்து கோலம் அப்படின்னாலே சூரியனுக்கு உரிய கோலம் வந்து பாத்தீங்கன்னா தாமரை தான். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தாமரை தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வட்ட வடிவமாக நம்ம என்ன பண்ணோம்னா 10 தாமரைகள் 10 தாமரைகளை வட்ட வடிவமாக போட்டுட்டு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தரிய லகரியினுடைய 1வது ஸ்லோகத்திற்கு உரிய யந்திரத்தை வரைஞ்சி 10 தாமரைகள் சுத்தி வரைந்தா போதுமானது. ஸோ தாமரை கோலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது சிறந்த பலனை கொடுக்கும். நடுவுல சௌந்தரிய லகரியினுடைய 1வது ஸ்லோகம் போட்டு அதுல கால்படாம பார்த்துக்கணும். அதுல கால்படாம பார்த்துக்கிட்டு இதை வந்து வீட்டுக்குள்ள நீங்க பூஜை ரூம்ல வரைகிறது, சுவாமி கிட்ட போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கால்படாம பார்த்துக்கோங்க. நடுவுல அந்த சௌந்தரிய லகரியில எப்படி இருக்கும்னா நம்ம 4.4 வரிசையில ஒரு கோலம் போடுவோம் தெரியுமா? அப்படிதான் சௌந்தரிய லகரியோட 1வது ஸ்லோகம் இருக்கும். நடுவுல வந்து க்ளீம் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்க. இது வந்து அனைத்துலகும் வசியமாக அப்படின்னு போடணும். அந்த இடத்துல அந்த யந்திரம் வரையும் பொழுது நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும். எப்போதுமே கோலம் போடும் பொழுது பெண்கள் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அது என்ன வார்த்தைனா சர்வலோக வசீகராய ஸ்வாகா. சர்வலோக வசீகராய ஸ்வாகா. ஏன்னா ஒவ்வொரு கோலமும் எந்திர பிம்பத்தின் வடிவம். ஸோ என்னன்னா அந்த கோலத்துல எந்த எந்திரத்தை நம்ம வரைகிறோமோ, எந்த வடிவத்தை வரைகிறோமோ அது வசியமாகணும் அப்படின்றத சொல்லணும். இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அதனால எப்ப வந்து விபூதி வைத்தாலும் குங்குமம் வைத்தாலும் எப்போதுமே யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை சொல்லக்கூடிய சூழல் வந்துருச்சு. ஸோ எப்போதுமே விபூதி வைக்கும் போது குங்குமம் வைக்கும் பொழுது நான் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா ஹோம ரக்ஷை கடைசியா கொடுப்பாங்க தெரியுமா? அதை வச்சுதான் நான் வைப்பேன். இது வந்து அச்சோ இல்ல வேற ஏதோ கிடையாது, இது கையாலேயே வைக்கிறது தான். ஸோ அப்ப என்னன்னா அதை வைக்கும் பொழுது சர்வலோக வசீகராய ஸ்வாகான்னு சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி இடும் பொழுது இந்த உலகம் நம்மளுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த வார்த்தையினுடைய ஆற்றல். அதே போல அந்த வார்த்தை பண்ண உடனே வந்துட மாட்டாங்க. என்னன்னா அந்த எளிமை, அந்த அமைதி, அந்த சிரிப்பு, யார் மனதையுமே புண்படுத்த கூடாத ஒரு நிலையை இந்த மந்திரத்தின் வார்த்தை நமக்கு கொடுக்கும். அதே போலதான் பூமியை அலங்கரிக்கிறதுன்றதும் அதற்கு நம்ம வந்து விபூதி வைப்பது குங்குமம் வைப்பது போன்ற நிகழ்வு தான். அதனால பெண்கள் கோலமிடும் பொழுதோ கட்டாயமா கோலம் விட்டு முடிச்சுட்டு தொட்டு வணங்கும் பொழுது சர்வலோக வசீகராய ஸ்வாகா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்கும்.